நீதிமான் விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும். நெகவிடாமல் உன் கரங்களை திடப்படுத்திக்கொள். உன் கிரிகளுக்கேற்ற பலன் வந்து கொண்டிருக்கிறது. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல் இருப்பாய். உன்னை வேலையடைத்து நான் பாதுகாப்பேன். வற்றாத நீரூற்றைப் போல் இருப்பாய். உன் செழிப்பு நான் கட்டளையிடுகிறேன். திரும்பவும் செழிப்பு உன்னை தேடிக்கொண்டு வரும். உன் ஆந்தரத்தில் உன்னை நடத்தினதற்குரிய காரணங்கள் உண்டு, காரியங்கள் உண்டு. நீ உபத்திரப்பட்டது நல்லது. அதனால் என் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது. இந்த உபத்திரமானது உன்னை உயிரை விட செய்யவில்லை, உன்னதத்தின் தேவனை நோக்கி அபயமிட செய்தது. என் சமூகத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்த்தது. உண்மையான தேவனுடைய அடியாரை இனம் கண்டு கொள்ள செய்தது. உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படி நான் செய்வேன். ஆகையால் ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த துன்பம், ஏன் என்ற வனாந்திரம் என்று கேளாதே. யாரோ ஏதோ செய்து விட்டார் என்றும் நினையாதே. உனக்கிடான மனசிலும் உன் ஜீவனுக்கிடாக ஜனங்களையும் கொள்ளை பொருளை தருவேன். உபத்திரவத்துக்கு முன்பு இருந்த உன்னுடைய வாழ்க்கையும் உபத்திரவுக்கு பின்பு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையும் எனக்குள் பெரிய வித்தியாசம் உண்டு. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்ற எண்ணத்தை விட்டுவிடு. இவைகளை அஞ்ஞானிகள் தேடி தெரிகிறார்கள். நீயோ ராஜ்யத்தின் புத்திரராய் இருந்து ராஜ்யத்தை தேடு. பின்பு இவைகள் அனைத்தும் உனக்கு உணவு கூட்டி கொடுக்கப்படும். சம்பூர்ணமான நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சம்பூர்ணங்கள் உண்டாக்கும். சௌக்கியத்தை ஆரோக்கியத்தையும் திரும்ப பண்ணுவேன். வெட்கத்தை உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. உன் சிறையிருப்பை நான் திருப்புகிறேன். என்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். வலை கிழியத்தக்கதான ஆசீர்வாதங்களை நீ காணப்போகின்றாய். எந்த இடத்தில் வெட்கத்தை கண்டாயோ அந்த இடத்தில் நீ உயர்த்தப்படுவாய். விவேகத்தை கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.